ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டேஸ்டியான எக் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நானுமே இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் எப்படி பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். சைடில் மசாலாக்கும் ரெடி பண்ணிக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாஸ்தா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, நான் 3 எக் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். மசாலாவுக்கு நான் இன்றைக்கி ஷெச்வான் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் 1 ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் சோயா சாஸ், சாட் மசாலா இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மசாலா ரொம்ப ஹெவியாக இருக்கு வேணான்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இதுவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு பாஸ்தா வந்து மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண விட வேண்டியதுதான். ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், டேஸ்டியான பாஸ்தா ரெடி. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.